ஒரு சின்ன ஊர், அந்த ஊர் மக்கள் அவங்களுடைய சில்லியான நடவடிக்கைகள், 2 வீடு, ஒரு ஈகோ சண்டை எல்லாத்துக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு முடிக்கிற ஹீரோ. இதையெல்லாம் வச்சு இந்த படத்த சிம்பிளா டிஸ்கிரைப் பண்ணோம் அப்டின்னா, தமிழில் ஒரு மலையாள படம்னு சொல்லலாம். வழக்கமா பாசில் ஜோசப், ஃபஹத் ஃபாசில் மாரி யாரோ ஒருத்தர் நடிக்கிற ஹீரோ கேரக்டர்ல இங்க ஜீவா. அவ்வளோதான். ரொம்ப எளிமையான ஆனா சுவாரஸ்யமான கதை. ஜீவாவோட இன்ட்ரோடக்ஷன் சீன் எனக்கு பெருசா வொர்க் ஆகலனாலுமே கூட, ஒன்ஸ் இந்த கல்யாண வீட்டுக்குள்ள அந்த கதை வந்ததுமே, கொஞ்சம் கொஞ்சமா அந்த களம் இன்ட்ரஸ்டிங்கா மாற ஆரம்பிக்குது. கிளைமேக்ஸ்ல அந்த இன்ட்ரோடக்ஷன் சீனுக்கு ஒரு கால் பேக் குடுத்துருக்காங்க. பட் அதுவும் எனக்கு ஒர்க் ஆகல. தலைவர் பதவிக்கு ஆசைப்படுற ஜென்சன் கேரக்டர், அதுக்காக அவர் போடுற கன்னிங்கான பிளான்ஸ், தம்பிராமையாவுடைய ஈகோ, இளவரசை ஏற்றி விடுற சிலர், இன்னொரு பக்கம் மார்த்தாண்டத்துலேருந்து வந்துட்டு இருக்கிற மாப்பிள்ளையோட ஃபேமிலி, அந்த மாப்பிள்ளை நடந்துக்கிற விதம், பொண்ணுகிட்ட அவர் இன்னசென்ட்டாக ரொமான்ஸ் பண்ணுற விதம், அதை அப்பப்போ கலாச்சிட்டே இருக்கிற அவருடைய தம்பி, இப்படியான 3-4 விஷயங்களை பேரலாக ஓட விட்டு நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக ஹோல்ட் பண்ணியிருக்காரு இயக்குனர் நிதிஷ். பிளான் பண்ணப்படுற விஷயங்கள் எல்லாம் கதையில் ஒவ்வொரு பாயிண்ட்ல பாப்பப் ஆகிற விதம் நல்லா இருந்தது. கல்யாண வீட்டுக்கு வந்தவரா, சாவு வீட்டுக்கு வந்தவரான்னு தெரியாமல் சுற்றிட்டு இருக்கிற ஒரு தாத்தா கேரக்டர், அங்கேருந்து இங்கே இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணிட்டு வர ஒரு கேரக்டர், கல்யாணம் கண்டிப்பாக நின்றுடும் நம்பிக்கிட்டு இருக்கிற ஒரு கேரக்டர், மாப்பிள்ளையோடைய அந்த தம்பி, ஜென்சனுடைய அசிஸ்டன்ட்டுன்னு சின்ன சின்ன கேரக்டர்ஸ் கூட சுவாரஸ்யமாக எழுதப்பட்டிருந்தது. அவங்க நல்லாவும் நடிச்சிருந்தாங்க. படம் செம்ம காமெடி, ஒவ்வொரு செகண்டும் வாய் விட்டு சிரிச்சிட்டே இருப்பீங்க, வயிறு வலிக்க போகுது, செம்ம காமெடியாக இருக்கும் அப்படிலாம் வர நான் சொல்ல, நீங்களும் அந்த மாதிரி எதிர்பார்க்காதீங்க. ஆனால் படம் உங்களை ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல்ஸில் சிரிக்க வைக்கும், பெருசாக போர் அடிக்காமல் என்கேஜ் பண்ணும்.